Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரிடம் பேசலாம். சுரேஷ், இப்போது வரைக்கும் பிற மாவட்டங்களுக்கு எவ்வளவு பேர் சென்றிருக்கிறார்கள்? சிறப்பு பேருந்துகள் பொங்கல் பண்டிகைக்காக எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் என்ன களச்சூழல்? தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்கள் வெள்ளமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் கடந்த 4 நாட்களாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், மாணவ மாணவிகள் எல்லோரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணிப்பதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக திருநெல்வேலி, மதுரை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி, தேனி உட்பட தென் மாவட்டங்களுக்கும், அதேபோன்று கோவை, சேலம் உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கும் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கும், திருவண்ணாமலை, வந்தவாசி, விழுப்புரம், விருதாச்சலம், கடலூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கும் கூட இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 9ஆம் தேதி தொடங்கி இங்கு சிறப்பு பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இயக்கப்படுகின்றன. அதே போன்று சென்னையிலிருந்து வழக்கமாக நாள்தோறும் 2090க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவது மட்டுமல்லாமல் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய நாளில் மட்டும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் என்பது 2790 பேருந்துகள் இயக்குவதற்காக தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமானோர் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக முன்பதிவு செய்தவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கலாம், எங்க போறாங்க, எங்க என்ன ஒர்க், நீங்க படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா, இப்ப இது புக் பண்ணிருக்கீங்களா, எங்க போறீங்க? கோயம்புத்தூர் போகிறேங்க சார். புக் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். பட் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் 3 டேஸாக புக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேற்று தான் கிடைச்சது எனக்கு. எவ்வளோ நேரமா, எதுக்கு, எத்தனை மணிக்கு உங்களுக்கு பஸ் சொல்லியிருக்காங்க? இப்போ காத்திருக்கிறது தெரியுது. எவ்வளோ நேரமா காத்து? எனக்கு 7:15 தான் பஸ்ஸு. நான் பிஃபோராகவே வந்துட்டேன். ஆமாம். இதுபோன்று ஏராளமான பயணிகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே காத்திருப்பதை பார்த்து முடிகிறது. ஒளிப்பதிவு ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். இங்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெகு தூரத்துக்கு செல்லக்கூடிய எஸ்இடிசி எனக்கூடிய நீண்ட தூர விரைவு பேருந்துகள் எல்லாம் தயாராக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை, போலூர் போன்ற வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து கழக பேருந்து மையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு இந்த பெரிய பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டாலும் திருவண்ணாமலை, செஞ்சி, மேல்மலையனூர், போலூர், செங்கம் போன்ற இந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே போன்று வரக்கூடிய பயணிகளினுடைய வசதிகளுக்காக 10 முன்பதிவு மையங்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். வெளியூருக்கு செல்பவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு செல்வதற்கு ஏதுவாக இந்த முன்பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இன்று இரவு வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நாளைய தினமும் இதே போன்று சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது 14ஆம் தேதி நள்ளிரவு வரை இதுபோன்ற சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். மொத்தமாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு 4 நாட்களாக சென்னை மற்றும் வெளியூர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் மற்றும் வழக்கமான பேருந்துகள் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு 4.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்திருப்பதாக போக்குவரத்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இன்று மற்றும் நாளை என தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் பயணிக்க இருப்பதன் காரணமாக மேலும் பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது இந்த கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் மற்றும் வழக்கமான பேருந்துகள் பயணித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தெரிவிக்கிறார்கள். திலகவதி. சுரேஷ், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் வெள்ளமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொங்கல் பண்டிகைக்காக அவரவர் மாவட்டங்களுக்கு மக்கள் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மக்களை கையாள்வதற்கு அங்கே அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிவறைகள், அதுக்கப்புறம் உணவு, பிரயாணத்துக்கு முன்பாக அவர்கள் சாப்பிட்டு விட்டு செல்ல உணவு, இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கா? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் 9 நடைமேடைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊர்களுக்கும், குறிப்பான பார்த்தோம் என்றால் தஞ்சாவூர், திருவாரூர் இதுபோன்ற ஊர்களுக்கு ஒரு நடைமேடை, அதே போல பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கு ஒரு நடைமேடை என பல்வேறு இடங்களில் பிரித்து ஏற்பாடு செய்திருக்கிறது காரணமாகவும், மேலும் வரக்கூடிய பயணிகளுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்குவதற்காக ஹெல்ப் டெஸ்க் எனக்கூடிய உதவி மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாநகர பேருந்து முனையத்திலிருந்து இந்த பிரதான பேருந்து முனையத்துக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு விவரங்கள் தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதே வேளையில் குடிநீர் வசதிகள் ஏற்கனவே செய்ய
வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குடிநீர் போதுமான அளவு வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதே நேரத்தில் வரக்கூடிய பயணிகள் தங்களுடைய மொபைல் போனுடைய சார்ஜர் தீர்ந்து விட்டதன் காரணமாக சார்ஜ் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பதை காண முடிகிறது. ஆகவே இது போன்ற விழா நாட்களில் சார்ஜ் செய்வதற்கான கூடுதல் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் கழிவறை வசதி என்பது போதுமானதாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் கழிவறை என்பது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தேவையான அளவில் இருப்பதன் காரணமாக கழிவறை வசதி போதுமானதாக இருப்பதாக கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த சார்ஜர் வசதி, இதே போல வரக்கூடிய பயணிகள் தங்களுடைய பண செலவிற்காக ஏடிஎம் மையங்களில் ஏடிஎம்கள் மூலமாக பணத்தை எடுப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே கூடுதலாக ஏடிஎம் மையங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில், அதாவது குறிப்பாக தற்காலிகமாக இது போன்ற ஏடிஎம் மையங்கள் ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் பணத்தை எடுத்து அவர்கள் பேருந்துக்கு கட்டணம் செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அதே போல அவங்களுடைய வேற உணவு தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக இருந்தாலும் இந்த ஏடிஎம்மில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை இருப்பதாக கூறுகிறார்கள். உணவு பொறுத்தவரையில் இங்கு உணவு கடைகள் இருக்கின்றன. ஆகவே இங்கு உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கான வசதிகள் இருப்பதாக கூறுகிறார்கள். இருந்த போதிலும் இந்த சார்ஜ் செய்வதற்கான கூடுதல் வசதி, ஏடிஎம் வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வரக்கூடிய பயணிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திலகவதி, பொங்கலுக்கு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல நேற்று, இன்று, நாளைன்னு ஒவ்வொரு நாட்களாக மக்கள் கிளம்புவார்கள். ஆனாலும் அனைவரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி திரும்புவார்கள். அப்போதுதான் உண்மையான சவால் இருக்கிறது. அதனையும் கையாள வேண்டும் போக்குவரத்து துறை. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.